அன்பு இருக்குது மட்டுமா? நீங்க எப்படி எல்லாம் நடந்தீங்க, எப்படி நடக்கணும் அதை புரிய வைக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அது மாத்திரம் இல்ல, பிள்ளைகளை ஒருத்தன் அனாதையாக விட்டு விட்டான் என்றால், பிள்ளைகளை பெற்றெடுத்து அதை கேட்பாரட்டு விட்டு விடுகிறான் என்றால், அல்ல வேற ஏதாவது ஒரு காரணத்திற்காக வேண்டி பெற்றோர்கள் இல்லை என்றால் எடுத்து வழங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். நபி அவர்கள் ஒரு போருக்கு சில நபி தோழர்களை அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வைக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொன்னா சொல்லி வைக்கிறாங்க. ஏப்பா, நீங்க ஒரு போருக்கு போறீங்க, முதல்ல அந்த தளபதியாக இருக்கக்கூடியவர் ஸைத் இப்னு ஹாரிஸா அவங்க தலைமையேற்று இருக்கட்டும். ஒரு சமயம் அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்றால் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர் தலைமை ஏற்கட்டும். அவரும் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்றால் அப்துல்லா இப்னு ரவாஹா அவங்க தலைமை ஏற்கட்டும். ரசூலுல்லாஹ் எந்த போர்லையும் இப்படி சொன்னதே கிடையாது. தளபதிகளை அனுப்பி வைப்பாங்க, இறைவன் புறத்திலே இருந்து வெற்றி வரும், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி நல்ல வார்த்தைகளை சொல்லி துஆ செய்து அனுப்பி வைப்பாங்க. ஆனா இந்த போர்ல மாட்டோம். ரசூலுல்லாஹ் இவர் இறந்தால் இவரு, இவர் இறந்தால் இவரு, இவர் இறந்தால் இவரு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த படையை அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சாச்சுன்னா முதல்ல ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் எதிரியோடு போர் செய்து கொலை செய்யப்படுறாங்க. அதற்கு பின்னால ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவங்களும் போர் செய்து கொலை செய்யப்படுறாங்க. அதற்கு பின்னால அப்துல்லா இப்னு ரவாஹா அவங்களும் போர் புரிந்து கொலை செய்யப்படுறாங்க. கடைசியாக சைஃபுல்லா என்று சொல்லப்படுகின்ற காலித் இப்னு வலீத் அந்த பொறுப்பை எடுத்து அந்த படை வெற்றி கொண்டு மதீனாவுக்கு திரும்பி வருகிறது. மதீனாவுக்கு வருகின்ற அந்த நேரத்தில் நபி அவர்கள் மக்களை எல்லாத்தையும் கூட்டி வச்சுட்டு பேசுறாங்க. தோழர்களே, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த 3 நபி தோழர்களும் இறந்து போய் விட்டார்கள். ஸைது, அதே போன்று ஜாஃபரு, அதே மாதிரி அப்துல்லா இப்னு ரவாஹா எல்லாருமே கொலை செய்யப்பட்டுட்டாங்க. அல்லாஹ் இந்த சைஃபுல்லா என்று சொல்லப்படுகின்ற இவர் தலைமையில மிகப்பெரிய வெற்றியும் தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லா நடந்த நிகழ்வுகள் எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் நபி அவர்கள் சொல்றாங்க, என்னுடைய உறவுக்காரர் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவருடைய 2 பிள்ளைங்களை நீங்க கூட்டுவாங்க. ஜாஃபர் கொலை செய்யப்பட்டாரு, அவருக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, அது 2 ஆம்பளை பிள்ளைங்க, அந்த 2 பிள்ளைகளை கூட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முன்னிலையில் அந்த குழந்தைகள் கொண்டு வரப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சொல்றாங்க, அந்த 2 பிள்ளைகளும் கோழி குஞ்சு மாதிரி அப்படியே அடங்கி ஒடுங்கி போய் வருது. தகப்பன் இல்ல, தாய் மட்டும் இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் யாருமே இல்லாம நிர்கதியாக விடப்பட்ட ஒரு குழந்தை எப்படி இருக்கும்? அப்படியே ஒடுங்கி போய் அப்படியே வருது. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, முதல்ல ஒரு முடி திருத்தக்கூடிய ஒருவரை கூட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு மொட்டை அடிக்க சொல்றாங்க. அந்த பிள்ளைகளுக்கு அவனுடைய துஆ செய்யறாங்க. எதிர்காலத்தில் நல்ல நிலை ஏற்படட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. பிள்ளைகளை அரவணைச்சு வச்சுக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் ஜாஃபருடைய மனைவி அங்க வராங்க. வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க துஆ செஞ்சீங்க, என் பிள்ளைகளை நீங்க அரவணைக்கிறீங்க, ஆனாலும் இவங்களுடைய எதிர்காலம் என்ன? எனக்கு கணவன் இல்லையே, பிள்ளைகள் மட்டும்தானே இருக்கிறாங்க, வருமானம் இல்லை, எதிர்காலத்தை பற்றி உள்ள எந்த சிந்தனையும் எனக்கு இல்லை, என் பிள்ளைகளை யார் பார்ப்பது? ஒரு தாய்க்கு இருக்க வேண்டிய கவலை தானே. தகப்பை இல்லை என்றால், வருமானமே இல்லை என்றால், அந்த குழந்தையை பராமரிப்பதற்கு தாய் மட்டும்தான் இருக்கிறாள் என்றால் அந்த குழந்தை எவ்வளவு நெருக்கடியாக இருக்கும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அம்மா, பிள்ளையை பார்த்து நீ பயப்படுறியா? இந்த குழந்தை வளர்வது, செலவினங்கள், எதிர்காலத்தினுடைய நிலை, அந்த குடும்பத்தினுடைய நிலை, இதை கண்டு நீ அஞ்சுகிறாயா? இல்ல, நீ கவலைப்படாத. ஆனா வலியுஹும் ஃபித் துன்யா வல் ஆகிரா, இந்த குழந்தைகளுக்கு உலகத்திற்கும் மறுமைக்கும் நானே பொறுப்புதாரி. அந்த பிள்ளைகளை நான் எடுத்து வளர்க்கிறேன். ஜாஃபர் போர்க்களத்திலே கொலை செய்யப்பட்டு விட்டார், குடும்பம் நடுத்தரிலே நிற்கிறது. இந்த குழந்தையை வறுமையை காரணம் காட்டி, வரவு இல்லை என்ற காரணத்தை காட்டி கொலை செய்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன், நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். ரசூலுல்லாஹ் அந்த பிள்ளைகளை பொறுப்பெடுத்து அவங்க வளர்க்கிறாங்க.